அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல வேதத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வரசத்தி விநாயக பெருமானை மனதார தியானித்து, திருக்கோவிலூரிலே வீற்றிருக்கக்கூடிய பூங்கோள புஷ்பவள்ளி தாயார் உலகளந்த பெருமாளை தியானித்து, இஷ்டதெய்வ குலதெய்வ கிராம தெய்வ அனைத்து தேவாதி தேவர்களுடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, இந்த ஏவி அஸ்ட்ராலஜி மல்டிமீடியாவின் சார்பாக இருக்கக்கூடிய இந்த பதிவினை வெளியிடுகின்றேன். நிறைய நண்பர்கள் நிறைய விஷயங்களை பற்றி கேட்டிருந்தார்கள். குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அனைவரும் கேட்டிருந்தார்கள். சரி, அது மாதிரியான கிரகநிலைக்கு எது மாதிரியான அமைப்புகள் இருந்தால் சரிப்பட்டு வராது என்று சொல்லக்கூடியதை மேலோட்டமாக பார்க்கலாம். பொதுவாக சில குறிப்பிட்ட காலங்களை நான் பின்னால் விளக்குகிறேன். செவ்வாய், சனி இவை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வந்தபொழுது பொதுமக்கள் அனைவரும் பாதித்தனர்கள். மீண்டும் பார்க்கும்போது அதே செவ்வாய் சனி இணைவு வரும் பொழுது கொரோனா பிரச்சனை என்று சொல்லக்கூடியதில் பொதுமக்கள் அனைவரும் பாதித்தார்கள். எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி, செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இது மாதிரியான கிரகங்கள் இணைந்திருந்தாலோ அல்லது கோட்சார ரீதியாகவோ இணைந்திருந்தாலோ பல்வேறு விதமான சிக்கல்களை ஜாதகர்கள் அனுபவித்து கொண்டே இருப்பர். உதாரணமாக சொல்ல வேண்டுமெனில், மங்கள காரியங்கள் நடக்காது, மங்கள காரியங்கள் நடப்பதில் தடை ஏற்பட்டு கொண்டு வருவது. அதே போல் பார்ப்பேமேயானால் பூமி சம்பந்த பிரச்சனை, இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான அறுவை சிகிச்சைகள், விபத்து, கை கால் முறிவு, இரத்த காயங்கள், இரத்தத்தில் கிருமிகள் கலத்தல், இது அனைத்து தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். சிலருக்கு மாறி மாறி சர்ஜரி செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அது மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்படி வாழ்நாள் முழுக்க எப்படி நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இல்லைங்களா? கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கணுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது எளிய பரிகார முறைகள் ஒன்று உள்ளது. சூட்சமமான பரிகாரம்னு எடுத்துக்கலாம். அதாவது முருகபெருமானுக்கு, ஸ்கந்தபெருமானுக்கு உகந்த கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட வேலை அல்லது பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட வேலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையை வைத்து செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை, மற்ற அனைத்து நாட்களிலும் செவ்வாய் ஹோரை காலகட்டங்களில் ஷட்கோண 6 தீபங்களை ஏற்றி அதற்கு கருங்காலி வேலுக்கு அபிஷேக திரவியங்களால் செய்விக்கப்பட்டு கந்தசஷ்டி கவச பாராயணம் செய்தாலே போதும். அதே மாதிரி சண்முக சடமும் வாசிக்கலாம். மனதார இந்த உபவாசனையை தொடர்ச்சியாக இருப்போமெனில் நல்ல விதமான மாற்றங்களை கண்கூடாக பார்க்கலாம். ஏனெனில் செவ்வாய்க்கு உண்டான அறிவியல் ரீதியாக பார்ப்போமெனில் செவ்வாய்க்கு உண்டான பவளத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னங்க அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா CaCO3 கால்சியம் கார்பனேட் அமைஞ்சிருக்கும். இப்போ சனி இது மாதிரியான கிரகங்கள் பார்த்தோம்னா அலுமினியம் ஆக்சைடு கலந்துருக்கலாம். ஸோ இது இரண்டும் சேர்ந்தாவே வேதியியல் மூலக்கூறுங்கிறது வேறு எதுலையோ கொண்டு போய் நிறுத்தி விட்டுட்டு போயிடும். ஸோ அது வாழ்க்கையிலேயே அது இப்படி சேர்ந்துருக்கும் பட்சத்தில் தேவையற்ற அனாரோக்கியங்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கும், மனக்குமுறல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் பழைய கால நூல்கள் எல்லாமே வேலோட நிறைய சம்மந்தப்பட்டிருப்பாங்க. பொதுவாக இது மாதிரியான வேல் வழிபாடு என்று சொல்லக்கூடியது மிக மிக சிறப்பானதாக இருக்கும். கடந்த காலகட்டங்களில் நிறைய வேலை பயன்படுத்தியவர்களில் கூட நம்ம பார்த்துருந்துருக்கலாம். சரி, இப்போ நான் வேல் அப்புறம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேங்க, ஆரோக்கியம் தீருமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான ஆரோக்கியம் மேம்பட்டு வரும். மங்களகாரியம் இருந்தாலும் மங்களகாரியம் தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது நடந்தே தீரும். சரி, கோர்ட்டில் உட்காந்துட்ருக்குறோம். இப்போ பார்க்கும்போது பூர்வ புண்ணிய சொத்து இருக்குதுங்க, பூர்வ புண்ணிய சொத்தில் பிரச்சனை ஏற்பட்டு உட்காந்துருக்குறோம், கேஸ் எங்களுக்கு எதிராக
திசையமைப்பில் போக மாட்டேன் இருக்குது. எதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முருகபெருமானுடைய அனுகிரகம் ஆசீர்வாதங்களும் இருந்தால், எல்லாம் வல்ல பூமிநாத சுவாமியுடைய அனுகிரகம் ஆசீர்வாதமும் அந்த ஜாதகருக்கு இருக்குமேயானால், சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. பரணி, திருவாதிரை, விஷாகம், அஸ்தம், இந்த 4 நட்சத்திர அம்சங்கள் கடகத்தில் அமையக்கூடிய காலத்தில் அந்த பூமியின் மீது உரிமை கொண்டாட அல்லது அந்த பூமியிலிருந்து மண் எடுக்க, அது எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் அந்த பூமி இவர்களுடைய வசமாகும். இரண்டாவது என்று பார்ப்போமெனில், அதே போல் இன்னொன்றும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று பார்க்கும் பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான விஷயந்தான். எந்த ராசி எந்த நவாம்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, சூரியனும் கேதும் நவாம்சத்தில் அமையப்பெற்று, எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சூரியனும் கேது இணைந்து நவாம்சத்தில் அமையப்பெற்று, நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது கூட அஸ்வினி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், அதே திருவோணம், அவிட்டம், சதயம் போன்ற நட்சத்திர காலகட்டங்களில் அந்த பூமியின் மீது உரிமை கொண்டாட, அந்த பூமி எளிதில் சத்துருக்களிடமிருந்து உங்களுடைய வசத்திற்கு வரும். இவை அனைத்தும் பொது பலனாக நான் குறிப்பிடப்படுவது. அதுக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு விஷப்பரிசியாக இறங்குனீங்கன்னா அது எங்கேயோ போய் முடித்து விட்டுடும். முறைப்படியான முருகபெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை. கருங்காலியில் செய்யப்பட்ட வேலை பிரதிஷ்டை செய்து கருங்காலி மாலையாகவும் அடியலாம். அது பகைகள் வெல்லுதல் அனைத்தையும் பார்த்திங்கன்னா அந்த கந்தசஷ்டி கவசத்திலே எளிதில் சொல்லப்பட்டிருக்கும். ரணம், ருணம், ரோகம், சத்ருபயம், அநேக பில்லி சூன்யம், நிறைய வார்த்தைகள் சொன்னாலும் அவை அனைத்தும் பார்க்கும் பொழுது எல்லாம் கந்தசஷ்டி கவசத்தின் முன்னாடி பொடியாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆகவே இந்த ஒரு சிறிய விளக்கங்கள் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை பற்றிய உங்களுடைய தெளிவான விளக்கங்கள் ஏதாச்சும் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்குண்டான பதில்களையும் கொடுக்குறேன். இவை அனைத்தையும் நான் ஓரலாக சொல்லக்கூடிய விஷயங்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக அந்த கிரகம் நிற்கக்கூடிய சாரம், அதிபதி, தசா புத்தி, அதை அனைத்தையும் கோள்களுடைய நிர்ணயமும் நம்ம பார்க்கணும். இது பொதுவாக எளிதில் சூட்சமமாக எடுத்து பண்ணக்கூடிய பரிகாரங்களை மட்டுமே சொல்லி சுப்பிரமணிய வழிபாடுகளை செய்ய சொல்லியிருக்கிறேன் காமனாக. அதனால் சுப்பிரமணியருடைய வழிபாடும் நான் வணங்கக்கூடிய ஆறுமுகங்களை கொண்ட ஸ்ரீ கந்தசாமி முருகனுடைய அனுகிரக ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குமேயானால், நான் சொல்கிற மேற்கொண்ட பரிகாரங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியினை ஏற்படுத்தி சகல ராஜயோக பூமி வசிய அநேக விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய ஆன்மீக தகவல்களை உங்களை உடனுக்குடன் பெறுவதற்கு பெல் பட்டன் அழுத்துங்க. கடந்த பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா நான் குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றி நான் 10th எக்ஸாம் பற்றியெல்லாம் போட்டிருந்தேன். இந்த விஷயம் இந்த வீடியோவை மட்டும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் மென்மேலும் சேனலை டெவலப்மெண்ட் கொண்டு போவேன். அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.